சிம்பான்சிஸ் எப்பவுமே ஒரு கூட்டமாக ஒன்றா சேர்ந்து வாழும். ஒரு கூட்டத்தில் 15லிருந்து 150 மெம்பர்ஸ் வரை இருக்கும். கூட்டத்தோட தலைவனா ஒரு ஆல்ஃபான் தான் இருக்கும். அதோட கட்டளைப்படி தான் கூட்டம் செயல்படும். கூட்டத்தை ஒழுங்காக கட்டுக்கோப்போட வழிநடத்துறது, உணவை தேடுறது, கூட்டத்தை பாதுகாக்கிறது, இதெல்லாம் தான் ஆல்ஃபானோட முக்கிய வேலைகள். ஒரு பெரிய கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 சின்ன சின்ன குழுக்களும் இருக்கும். அந்த சின்ன குழுக்களில் சிலதில் ஆண்கள் மட்டுமே இருக்கலாம், சிலதில் பெண்கள் மட்டுமே இருக்கலாம், சில குழுக்களில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே கூட இருக்கலாம். ஏன் ஒரு பெரிய கூட்டத்தில் சின்ன சின்ன குழுக்கள் பிரியுதுன்னா சிம்பிள் தான். அதுங்க பண்ணுற வேலையை ஷேர் பண்ணிக்க, அதாவது ஒரு ஒத்தாசைக்கு. ஒரு சின்ன குழுவில் ஆண்கள் மட்டுமே இருக்குன்னா உணவு தேடுறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் ஒன்றா ஹெல்ப் பண்ணிக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன குழுவில் பெண்கள் மட்டுமே இருக்குன்னா குட்டிகளை பார்த்துக்க அதுங்க ஒன்றா ஹெல்ப் பண்ணிக்கும். ஆண்களும் பெண்களும் இருக்குன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். மோஸ்ட்லி மேட் பண்ணுறதுக்கும் தங்களை சீர்படுத்திக்கிறதுக்கும் ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய சின்ன சின்ன குழுக்களாக இதுங்க பிரிஞ்சு காணப்படும். சின்ன குழுக்களில் இருக்க மெம்பர்ஸும் நிலையானது கிடையாது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது.